நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜெகமே தந்திரம் சுகமே மந்திரம் மனிதன் எந்திரம் சிவசம்போ. பரமேஸ்வரா, கிரிக்கெட்டு கபடி ஃபுட்பால்னு பக்தர்களோட விளையாடுறவனே, அடிக்கடி அவங்கள சோதிக்கிற மாதிரி சொரிஞ்சு விட்டு வேடிக்கை பார்க்குறவனே, அனகொண்டா படத்துக்கு அமௌண்ட் வாங்கின்னு பாம்பை அமிச்சவனே, கங்கா காவேரி எல்லாத்தையும் உன் தள்ள வச்சுன்னு தமிழ்நாட்டுக்கு தண்ணி பஞ்சம் வர வச்சவனே, அம்மா சமீபத்தில் டெல்லியிலேருந்து வெளிநடை பண்ணாங்களே, இந்த நியூஸ் எல்லாம் நீ பார்க்கலையா? நாரதா, அந்த நேரம் யாம் எஃப் சேனல் பார்த்து கொண்டிருந்தோம். உமது திருவிளையாடல்களில் இதுவும் ஒன்று என்று எனக்கு நன்றாக தெரியும். நாரதா, நாலாபுரமும் கோலாகலமாக கோல் முட்டி கொண்டிருக்கும் நீ இன்று பலரையும் கலாய்க்கு எம்மையே கலாய்க்க வந்திருக்கிறாய், அப்படித்தானே? கலாய். ஏற்கனவே கலாய் பூசின மாதிரி இருக்கிற உங்களை போய் யாராவது கலாய்க்க முடியுமா? கலாய்க்கணும்னு ஒன்று ஞாபகம் வருது. உங்களை தினந்தோறும் கலாய்க்கும் பார்வதி தேவியார் எங்கே போயிருக்கிறார்? பார்வதி தேவி பாண்டிய பஜார் ஷாப்பிங் போயிருக்கா. டிராபிக் ஜாம்ல மாட்டிக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அந்த துரசாமி சபை ரொம்ப பிரச்சனை. சரி, நீ வந்த விஷயத்தை கூறு. சுவாமி, 3 தலை பிரம்மாவும் சங்கு சக்கர விஷ்ணுவும் உலகத்திலேயே சிறந்தது கல்வியும் செல்வமும் தானாம். வீரம் என்பது வெத்து மேட்டர் என்று கேவலமாக பேசுகிறார்கள். இதில் விஷ்ணு கூட பரவாயில்லை. பிரம்மா ஒரு வாயில் விசில் அடித்துக் கொண்டு இன்னொரு வாயில் சிரித்து கொண்டு கேவலமாக பேசுகிறார். பறவை என்ன சொன்னார்கள்? 3வது வாயில் என்று நங்கு காட்டி விட்டார். என்று நங்கா காட்டினார்கள். ஆமாம். நாரதா, நீ பார், இந்த உலகத்திலேயே மிக கோடையான ஒருவனை தேர்ந்தெடுத்து அவனை மாவீரன் முகமது அலி போல் ஆக்கி அவன் காலடியில் செல்வந்தனையும் படித்தவனையும் விட வைக்கின்றேன். என் நெற்றிக்கண்ணை திறந்தால் என்ன ஆகும் என்று அவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு தெரியுமாம். உமது நெற்றியில் இருப்பது கண் கிடையாது, அழுக்கு. தேய்த்து குளித்தால் போய்விடும் என்று சொல்லிவிட்டார்கள். நக்கீரா, என்னை நன்றாகப்பா. நீங்கள் என்னை நன்றாக பாருங்கள். நான் நக்கீரன் அல்ல, நாரதர். உங்களுக்கு ஐ டாக்டர் அகர்வாலை முதலில் பார்க்க வேண்டும். பிரபு, காதர்பாய் கடையில் குடையை சுட்டது நன்றாக போய்விட்டது பாருங்களேன். நோ, பாய் கடையில் நான் சுடவில்லை. பாய் பாசத்துடன் எனக்கு கொடுத்தது. இப்படி ஒரு சமாளிப்பா? நாரதா, என்னது? சிவன் தான் மீசை வைத்துக் கொள்ளலாம், நாரதல் வைத்துக் கூடாது. இந்த ஆசையை விட்டு விடு. தமிழ்நாட்டில் மீசை இல்லை என்றால் மரத்தமிழன் என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கூவகம் கூத்தாண்டவர் கோயிலுக்கு அனுப்பிவிடுவார்கள் பிரபு. அதனால் தான் முன்னெச்சரிக்கையாக நான் மீசையோடு வந்தேன். இப்படி ஒரு சமாளிப்பா? இது சீன விஜி, பொறகுடு விஜி, விஜி, என்ன விஜி, சீன விஜி, அதரமா 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 சீன விஜி. அந்த மாநிலம் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? ஒரு புறைக்காக எவ்வளவு பில்டப் செய்து கொண்டிருக்கிறான் என்று பாருங்களேன். அதரமா 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 பொறகுடு விஜி. பொறடா இது என்ன 3ஆம் பிரியா? இதுக்கு போய் இவ்வளவு சீன் காமிச்சிட்டு இருக்க? குடு விஜி. வாடா, வா தரேன். அவனால் அந்த புறையை வாங்கவே முடியாதா? அந்த கோழையால் முடியாது பிரபு. அவனை வீரனாக்கி காட்டுகின்றேன். எங்கே காட்டுங்கள். பிரபு, யாரோ ஒரு வயதானவர் மேலே எறிந்து விட்டீர்களே. ஐயோ, அவன் கணக்கு முடிந்து விட்டது. நம்ம கணக்கு முடிய போகிறது. பிரபு, பிரபு. என்னடா நோட் அடிக்கிறாங்க நம்ம கவர்மெண்ட்ல? 10 ரூபாயான்னு தெரியல, 100 ரூபாயான்னு தெரியல, குழந்தைங்க விளையாடுறதான்னு தெரியல. இவன் தானே எம்பெருமான் வீரனாக மாற்றியவன். நிச்சயமாக நம்மை நன்றிக்கடனோடு பார்ப்பான். குழந்தாய், ஏய் அடிங் மாவன எவன் மேல கை வைக்கிறா? பொருள் எடுத்து போட்டுருவேன் உன்னை. என்னை தெரியவில்லையா? நான் தானே உன்னை வீரனாக மாற்றியது. என்னது வீரனா மாத்தியா? அதுக்கு முன்னால் நான் என்ன அதுவாவா இருந்தா மகனை பின்னிருவேன். ஆமா, கையில என்ன வச்சுக்கிற? கையில் கிட்டார் இருக்கிறது. பெரிய நினைத்தாலே இருக்கும் ரஜினிகாந்த் இவரு. குதிரை பராத்த இதை நான் கொடுக்க மாட்டேன். ஏய், மரியாதை குடுறா, சங்க எடுத்துருவேன். குடுறா. நான் சிவனோடு வருகிறேன். போடா, போய் யமனோட கூட வாடா. அந்த எரும் மாட்டிய நான் உசார் பண்ணிடுவேன். பரமேஸ்வரா, காலையிலிருந்து உங்க பின்னாலேயே திரியிறேன். அப்படி என்னதான் தேடுறீங்க? அது ஒண்ணு இல்ல நாரதா, கழுத்துல இருந்த பாம்பு எனக்கு எங்கேயோ ஓடிடுச்சு. ஓ, அதை தான் தேடுறீங்களா? அதுக்கு நீங்க முட்டையும் பாலும் கரெக்டா கொடுத்துருந்தா அது ஏன் ஓடுது? அது என்ன ஜிம்முக்கா போகுது? முட்டையும் பாலும் கொடுத்தா கழுத்துல தானே இருக்கு. சரி, அந்த கோழையை வீரனை ஆக்குனியா இல்லையா? என்னமோ சோறு ஆக்குன மாதிரி ஆக்குனியான்னு கேக்குறீங்க. நீங்க தானே ஆக்குற. நீங்க என்ன நாரதா, நாராயணனுக்கு ஹெல்ப் பண்ற, எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா? நாராயணுக்கு ஹெல்ப் பண்ணா எதனா அமௌண்ட் கொடுப்பாரு. உங்களுக்கு பண்ணா ஏதாவது விபூதி எடுத்து கண்ணுல கப்புன்னு அடிச்சுட்டு எஸ்கேப் ஆயினே இருக்கீங்களா? அட என்னப்பா, கடைசி காலத்துல உனக்கு கவனிச்சுக்க மாட்டேன்னா கிருஷ்ணாம்பட்டியோ கண்ணாம்பட்டியோ வந்தா உனக்கு ஃப்ரீ. ஓகேயா? கோழை வீரனாக்குனியா இல்லையா? அவன் அட்டு கையாவே ஆயிட்டான். அப்படின்னா பொருளை எடுத்து கண்டபடி போடுறான். பொருள்னா? நான் சொன்னா உங்களுக்கு புரியாது. நீங்களே நேர்ல பாருங்க, அப்பதான் தெரியும் பொருளுடைய அருமை. வா போய் பாப்போம். டேய்,
அன்னைக்கு எட்னா பொறிக்காக மகன் என்ன சீன் காட்டின நீ அமிழா அம்மா மார்க்கெட்டுக்கு மாமூலுக்கு அனுப்புனா நீ பூக்கார முனியம்மாவை சைடு கட்டுறாம மகனை பின்னிரும் உன்ன அது நம்மால் ஓ பஸ்ஸில் தானே பேக்கெட் அடிக்க சொன்னேன் கரெக்டாக செய்யாமல் போலீஸ்கிட்ட மாட்டின்னு பெஜார் பண்ணுறிய நான் மாமூல்லாம் கரெக்டாக வசூல் பண்ணல பொலி போட்டுருவோம் உங்களை. பிரபு, அன்றைக்கு நீங்கள் அந்த ஓட்டம் ஓடினீர்களே, பேசாமல் நீங்கள் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பித்து விட்டால் நன்றாக பார்க்கலாம். நாரதா புது கழகமா? நாரதர் கழகம் நன்மையில் தான் முடியும் பிரபு. ஏய் அங்கே போய்த்தியா 2 பேர் ஷூட்டிங் முடிச்சுட்டு வரானுங்க. ஏய் நில்லுங்க, இங்கே வாங்கடா. பிரபு, கண்டு கொள்ளாதீர்கள், பாருங்கள். நோ, அன்பே சிவம், அழைத்தால் செல்ல வேண்டும். அவர்களுடைய பஞ்சதந்திரம் உங்களுக்கு எங்கே புரிய போகிறது? சரி, செல்லுங்கள். என்னடா ஷூட்டிங் முடிச்சுட்டு வரீங்களா? நம்ம ஏரியாவுக்குள்ள காலை வச்சுட்டு மகனை மாமூல் கொடுக்காம நைஸா நழின்னு போயிடலான்னு பாக்குறீங்களா? மகனை பேஜார் ஆயிடுவீங்க. பேஜார் என்றால்? பேஜார் என்றால் பேஜர் என்று பொருள். நமக்கு தேவையில்லாத பொழுது மெசேஜ் கொடுத்து நம்மை தொல்லை செய்வார்கள் பிரபு. இப்போது இவனுக்கு நாம் தேவையா இல்லையா? ஓ, தேவைன்றனால தானே கூப்பிட்டேன். மரியாதையா துட்டை குத்துட்டு போயிடுங்க, இல்லைன்னா பகிலு பிகிலு ஊதிடும். இருக்கிறத எடுத்து வை. எங்களிடம் பிகில் இல்லை, வேண்டுமென்றால் இதை எடுத்துக்கொள்ளேன். உடுக்க வச்சுக்கிறீங்கல்ல, அதை குத்துட்டு போங்க. நாரதா, உடுக்க இழந்தவன் கை போல் அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. பிரபு, இது திருக்குறள். இது உங்களுடைய குரல். சும்மா இருந்தவன் வாயை எதற்கு நீங்கள் கிளறுகிறீர்கள்? நீ கவலைப்படாதே, பூலோகத்தில் ஒரு கோழையை நான் வீரனாக்கி இருக்கின்றேன். அவனை அழைத்தால் இவனை தவிடுபடி ஆக்கி விடுவான். நாரதா, அவனை அழ. பிரபு, அவன் தான் இவன். பைத்தியா, துட்டு கேட்ட உடனே எஸ்கேப் ஆயிட்டானுங்க. மாட்டாமியா புடுவானுங்க. என்ன சாக்கு, கொஞ்சம் முடி நீளமா பொம்பளை வயசுல பாடின ஒன்னும் டக்குன்னு ஃபிகர்னு உசார் பட வந்துட்டல. ஏற்கனவே உனக்கு 2 சேனல், இதுல 3ஆவது சேனல் உனக்கு வேணுமா? யோசிச்சு பாரு. கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். உலகத்திலேயே கல்வியா செல்வமா வீரமா தி பெஸ்ட் எதுன்னு பேசிக்கிறாங்க? எதுன்னு சொல்லுவாங்க. பரமசிவன் சூலாயத்தை எடுத்துட்டு போய் மாரவடிக்கல்ல அடமானம் வச்சிருக்காரு. ஒண்ணுமே கொடுக்க முடியாதுன்னு திருப்பி அமிச்சு கடைசியில பேர்ச்சம்பழம் வாங்கி சாப்பிட்டு வந்திருக்காரு. பிரம்மா இருக்காரு, 3 தள்ள 2 தலையை எடுத்துட்டு போய் மாரவடிக்கல்ல வச்சிருக்காரு. அவருக்கும் மூளை இல்லாததுக்கு 30 காசு கூட தரமாட்டேன்னு கழுத்து மேலே ஒண்ணு ஓங்கி விட்டு திருப்பி அமிச்சுக்கிறாங்க. கடைசியில அவங்களுக்கே தெரியும் காசு தான் முக்கியம் அப்படின்னு. ஆனா சீன் காட்டுறானுங்க. நீங்க வேணா என் கூட வாங்க, எது பெஸ்ட்னு உங்க கண்ணால பாப்பீங்க. வாங்க விஷ்ணு, அங்க பாருங்க கல்யாண வீட்டுல மொய் வைக்காம ஃபுல் கட்டு வர்ற மாதிரி சிவனும் பிரம்மாவும் வராங்க பாருங்க. கல்வி தானே சிறந்ததுன்னு சொன்னாரு பிரம்மா. அவர் எழுதுன நோட்டு எடுக்கிறாரா பாக்கலாம். பத்தியா கண்டுக்காம போய் நிக்கிறாரு. அத கொடு. வீரம் தானே சிறந்ததுன்னாரு சிவனு, இதை எடுக்கிறாரா பாக்கலாம். அவரும் கண்டுக்காம போயின்னு இருக்காரு. இதோ வரேன். கடைசியா செல்வம் வந்து மதிக்கவே இல்ல. இந்த அமௌண்ட் எடுக்கிறாங்களா பாக்கலாம். யோ பிரம்மா, நீ படிச்சவன் தானே, உழைச்சு சம்பாதிக்கணியா? ரோட்ல சும்மா இருக்க 100 ரூபா உசார் பண்ணலான்னு பாக்குறியா? இதுக்கெல்லாம் வீரம் வேணியா? யோ நமச்சிவாயம், நீ படிச்சிருந்தா உனக்கு டீசென்ட்ட பத்தி தெரிஞ்சிருக்கும். நீ காலேஜ் பாட்டி, உனக்கு என்ன உதார் வேண்டி கிடக்கு? யார பார்த்து காலேஜ் பாட்டின்னா சென்ட்ரல் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிடுவா. சும்மா இருங்க. இப்ப எதுக்கு ஒரு 100 ரூபாய்க்காக சீன் போட்டுன்னு இருக்கிறீங்க? கல்விதான் சிறந்தது, வீரம் தான் சிறந்ததுன்றீங்களே. ஆனா இன்னைக்கு புரிஞ்சுக்கினீங்களா? ப்ரீ கேஜில இருந்து இன்ஜினியரிங் காலேஜ் வரைக்கும் இந்த காசு இருந்ததுன்னு வச்சுக்க எல்லாத்தையும் வாங்கிடலாம். நீ ஏன் நெக்லா பாக்குற? வீரம் ஒன்றும் பெரிய மேட்டரே கிடையாது. இன்னைக்கு அமௌண்ட் இருந்ததுன்னா ஆளையே க்ளோஸ் பண்ணிருக்காங்க.
கவுன்சிலிங்ல 10,000 சீட்டு வேக்கன்ட் இருக்கிறது எதனால? இதனால தான் நான் சாலமன் பாப்பையா மாதிரி அதுவும் வேணும் இதுவும் வேணும்னு சொல்லிட்டு போவே மாட்டேன். சரஸ்வதி சபத்திலே சொல்லாத ஒரு மேட்டரை சொல்றேன் பார். பணம் தான் இன்னைக்கு வாழ்க்கை. பணம் இருந்தா தான் மனுஷனையே மதிக்கிறாங்க. 1 2 3 4 எத்தினிடபா இது once more கேட்டு லொல்லு சபா